ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். எல்லாரோட ஃபேவரட் ரெசிபினே சொல்லலாம். முக்கியமாக என்னோட ஃபேவரட் ரெசிபி. இதை பொதுவாகவே நல்ல பண்டிகை நாளில் வீட்டில் செய்வாங்க, எப்பயும் செய்ய மாட்டாங்க. அதனாலே என்னமோ இது ஃபேவரட் ரெசிபியாகவே இருக்கும் எல்லாருக்குமே. சைதாப்பேட்டை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரது வடகறி தான். அந்த வடகறி தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டு சாப்பிடலாம். சூப்பரான சிம்பிளான வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு நான் முதல்ல கடலைப்பருப்பு 1 கப் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. ஊறின கடலைப்பருப்பு கூடவே மிக்ஸி ஜாரில் மாற்றி கருவேப்பிலை 4 போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அரைச்சி தந்துடுறப்பறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கூடவே நம்ம நெழுக அரைக்கணும் அவசியம் இல்லைங்க. ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சாலே போதுமானதாக இருக்கும். நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ அரைச்சது கடலைப்பருப்பு அந்த கலவையை ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிருக்காங்க. தடவிட்டு இந்த கலவையை இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட போகிறேன். அடை மாதிரி தட்டிட்டு நல்ல மெலிசு தட்டிடுங்க. தட்டிட்டு சுற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நடுவில் லைட்டாக அது மாதிரி குழி போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெந்து வரும் இல்லைங்களா? குழி மாதிரி பண்ணி அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன் நம்ம இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, வடகறிக்கு நம்ம வடையை சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகும். எண்ணெய் அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அதே டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. தனியாக தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அந்த ஆறி வரட்டும். இதற்கிடையில் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர ஆரம்பிக்குது. இது கூடவே ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருக்கேன். வெங்காயம் ஒரு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு நாள் நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு வடகறி டேஸ்ட் வரும். நல்லா கூடவே வாசனைக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 1 காரத்துக்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட காரத்தை கூட்டிக்கும் குறைச்சிங்க. நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி வந்து பச்சை வாசனை போக ஆரம்பிக்குது. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு தக்காளி இன்னும் நல்லாவே வதங்கி வர ஆரம்பிக்கும். தக்காளி வதங்கி வந்தாலும் உப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதங்கி விட்டுருக்கணும். ஓரளவு நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்தோடனே ஓரளவு மூடி வச்சுட்டேன். அது வெந்து வரட்டும். மூடி வச்சுருக்கேன், வெந்து வரட்டும். இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்க அடையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆறின பிறகு இந்த மாதிரி பீஸாக எடுத்து வச்சுட்டு நான் எல்லாத்தையும். இப்போ நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சிங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கூடவே ஒரு சின்ன கைப்பிடி புதினா போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். புதினா நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு செய்கிறோம் இல்லைங்களா? அதனால தான். போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது நம்ம கடலைப்பருப்பு போதில் சீக்கிரம் கட்டிப்பட்டு போயிடுதாங்க உங்களுக்கு. அதனால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிட்டா போதும். நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு அடையில போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பச்சை வாசனை போனது தான். 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். தேவைப்பட்டால் மேலே நீங்கள் இன்னும் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான சைட் டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.